Hi friends, welcome to another video. And in the video நம்ம பார்க்க போறது வந்து 2024 ஓட ரீகேப் தான் பார்க்க போறோம். பெஸ்ட் ஆஃப் 2024. 2024ல நம்மள சுத்தி அதாவது இந்தியால நடந்த சில விஷயங்களா இருக்கட்டும் இல்ல ஓவராலா உலகத்துல 2024ல நடந்த சில ஹைலைட்டட் விஷயங்கள்லாம் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு இந்தியாவில் நடந்த பெஸ்ட் ஹைலைட்டடான விஷயங்கள் 2024ல் என்னென்னங்கிறது பார்த்துடலாம். 2024ல் வந்து லோக்சபா எலெக்ஷன்ஸ் நடந்துச்சு. ஜூன் 2024 அன்றைக்கி ரிசல்ட் வந்தது. அலைன்ஸ் வச்சு பிஜேபி வந்து வின் பண்ணிச்சு இந்த வருஷம். அடுத்த 5 வருஷமும் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் வந்து ஆட்சி செஞ்சிட்டு இருக்காரு. இந்த வருஷத்தோட முக்கியமான ஹைலைட்டாக அது பார்க்கப்படுது. 29 ஜூன் 2024ல் வந்து T20 வேர்ல்டு கப்பை வந்து இந்தியா ஜெயிச்சுது. அதுவும் ஒரு ஹைலைட்டடான ஒரு விஷயம் இந்த 2024ல். 12 டிசம்பர் 2024 அன்றைக்கி வேர்ல்ட் செஸ் சாம்பியன்ஷிப்போட ஃபைனல்ஸ் வந்து சிங்கப்பூரில் நடந்துச்சு. அதுலேயுமே இந்தியா தான் வின் பண்ணிச்சு. குகேஷ் அவர்கள் தான் வேர்ல்ட் செஸ் சாம்பியன்ஷிப்பை வந்து வின் பண்ணியிருக்காரு. அவர் வந்து இன்னொரு சிறப்பம்சமும் பெற்றிருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் யங்கஸ்ட் வேர்ல்ட் செஸ் சாம்பியன். அது ஒரு பெரிய விஷயம். 18 வயசில் அவர் வந்து வேர்ல்ட் செஸ் சாம்பியன் ஆனது ஒரு பெரிய விஷயம். நம்ம பால்சாப் சேனல்லையுமே அவரை பற்றின வீடியோ வந்து போட்டிருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிரியங்கா காந்தி ஒரு எம்பி ஆனது வந்து இந்த வருஷத்துலேருந்து தான். ஸோ அது ஒரு ஹைலைட்டடான ஒரு விஷயம். 12 ஜூலை 2024 அன்றைக்கி ஆனந்த் அம்பானிக்கும் ராதிகா மெர்ச்சன்ட் அவங்க 2 பேருக்குமே வந்து பிரம்மாண்டமாக கல்யாணம் நடந்து முடிஞ்சுது நம்ம இந்தியாவில், மும்பையில். வேர்ல்டுலேருந்து நிறைய பிஸ்னஸ்மேன்ஸு, பெரிய பாப் சிங்கர்ஸு, மியூசிஷியன்ஸ் எல்லாருமே அந்த கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க. மும்பையே ஃபெஸ்டிவ் வைபோடு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ரைவேட் ஜெட்ஸு பல கண்ட்ரிலேருந்து இந்தியாவுக்கு வந்த ஒரு தருணம் அது. அந்த பர்டிகுலர் மேரேஜுக்காக இந்தியாஸ் மோஸ்ட் ரிச்சஸ்ட் பர்சனான முகேஷ் அம்பானி அவர்களுடைய மகனோட கல்யாணம் வந்து இந்த வருஷத்தோட ஒரு ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். February 2024 அன்றைக்கி டிவிகே வந்து நிறுவப்பட்டுச்சு. அதாவது தமிழக வெற்றி கழகம், நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய 2024ல் அதுவும் ஒரு ஹைலைட்டடான விஷயமாக பார்க்கப்படுது. இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட ஏர் ஷோ 2024 வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில், அதுவும் மெரினா பீச்சில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்களும் அந்த ஷோக்கு போயிருந்தோம். அது வந்து October 6, 2024 அன்றைக்கி ரொம்ப சூப்பர்பாக இந்தியன் ஏர்ஃபோர்ஸால் அந்த ஷோ வந்து நிறைவேற்றப்பட்டது. சாராங் ஹெலிகாப்டர்ஸாக இருக்கட்டும் அண்ட் பேராஷூட் கிளைடிங் எல்லாமே வந்து அந்த ஷோவில் பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சாங்க. த மோஸ்ட் ஹைலைட்டட் விஷயமா அந்த ஏர் ஷோ 2024 வந்து பார்க்கப்படுது. மெரினா பீச்சில் நடந்தது. தமிழ்நாட்டில் ரொம்ப பாப்புலரான ஒரு ரியாலிட்டி ஷோ எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிக் பாஸ் தான். ஸோ பிக் பாஸ் சீசன் 8ஓட ஹோஸ்டாக விஜய் சேதுபதி சார் வந்து இந்த வாட்டி கமல் சாரை வந்து ரீப்ளேஸ் பண்ணார். அந்த ஷோ ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துகிட்ருக்கு. அதோட இறுதியை நெருங்கிட்டு இருக்கு. நம்மளுமே வந்து பிக் பாஸ் ரிவ்யூஸும் போட்டிருப்போம். ஸோ அந்த பிக் பாஸ் சீசன் 8 வந்து பார்த்தீங்கன்னா October 6, 2024 அன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆச்சு. தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒரு லீடிங் ஆக்டராக இப்போ இருக்கிற விஜய் சேதுபதி சார் அவர்கள் வந்து பிக் பாஸ் சீசன் 8ஓட ஹோஸ்ட் ஆனதும் இந்த வருஷம் தான். அது ஒரு சிறப்பம்சமாக பார்க்கப்படுது. அண்ட் நம்ம இந்தியன் நேவிக்கு வந்து டுஷில் வார்ஷிப்பை வந்து கமிஷன் பண்ணியிருக்காங்க ரஷ்யா. அதுவும் இந்த வருஷம் தான் நடந்துச்சு, டிசம்பர் தான் நடந்துச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கன்னியாகுமரியோட சிறப்பாக பார்க்கப்படுற திருவள்ளுவர் சிலைக்கு ஒரு கிளாஸ் பிரிட்ஜ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. 37 crores மதிப்புள்ள அந்த கிளாஸ் பிரிட்ஜை வந்து December 30 அன்னைக்கு நம்ம மாண்புமிகு முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடங்கி வச்சார். நிறைய பேர் கன்னியாகுமரி போயிருப்பீங்க. திருவள்ளுவர் ஸ்டாச்சுக்கு வந்து போட்டில் தான் கூட்டு போயிட்டு வருவாங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த கிளாஸ் பிரிட்ஜையே நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போய் திருவள்ளுவரை பார்த்துட்டு வரலாம். இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா 77 meters லாங்குன்றாங்க அண்ட் 10 meters வைட் அப்படிங்கிறாங்க. நடுவில் வந்து டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அது ஒரு சிறப்பு அம்சமாக பார்க்கப்படுது. இதுக்கு பேரே வந்து கிளாஸ் பிரிட்ஜுன்னு தான் சொல்கிறாங்க. நல்ல ஒரு இனிஷியேட்டிவ், பிகாஸ் அது ஒரு நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட்டும் கூட கன்னியாகுமரியில். ஸோ அது ஒரு பெஸ்ட் ஹைலைட்டடான விஷயமாக பார்க்கப்படுது இந்த 2024ல். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின், நம்ம ஃபார்மர் இந்தியன் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் பிளேயர் வந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர்ட் ஆகிருக்காரு. சிறப்பான ரைட் ஆர்ம் ஸ்பின் பவுலரு அண்ட் ஆல்சோ ஆல்ரவுண்டரும் கூட. நிறைய கேம்ஸ் நம்ம இந்தியாவுக்காக வின் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. நிறைய கேம்ஸ் நம்ம இந்தியன் டீமோட சேர்ந்து ஆடிருக்காரு. ஸோ அவர் வந்து அவரோட இன்டர்நேஷ்னல் ரிட்டையர்மெண்ட்டை வந்து தெரிவிச்சிருக்காரு. பட் அவர் டொமஸ்டிக் கேம்ஸ் வந்து ப்ளே பண்ண தான் போகிறாரு. அதுவும் ஒரு ஹைலைட்டடான விஷயமா இருக்குது இந்த 2024ல் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஸ்போர்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் தான். ஸோ அதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சு சென்ற சில முக்கியமான நபர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த 2024ல். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரோட ஃபேவரட் ரோல் மாடல்னு கூட சொல்லலாம், நம்ம ரட்டன் நேவல் டாட்டா. அவர் வந்து இந்த வருஷம்தான் காலமானார். ஸோ அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸே இருக்குது. எல்லா இளைஞர்களும் அவரை தான் வந்து ஒரு ரோல் மாடலாக எடுத்துகிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் மீ.
ஸோ அவர் வந்து 9th October 2024 அன்றைக்கி நம்மளை விட்டு பிரிந்து சென்றிருக்காரு. அது ஒரு பிக்கஸ்ட் லாஸாக இருக்குது இந்த 2024. அதுக்கடுத்து நம்ம பார்க்குற பெரிய இழப்பாக வந்து திரு மன்மோகன் சிங் அவர்களுடைய இறப்பு தான். அவருடைய 92வது வயதில் வயது மூப்பின் காரணமாக அவர் வந்து காலமாயிருக்காரு. மாடர்ன் இந்தியா திட்டத்துக்கு வந்து அவர் நிறையாவே பங்காற்றியிருக்காரு. 26 December 2024 அன்றைக்கி தான் அவர் நம்மளை விட்டு பிரிந்திருக்காரு. ஸோ அதுவும் ஒரு சேடான நியூஸு இந்த 2024. 15th December 2024 அன்றைக்கி ஃபேமஸ் தபேலா பிளேயர், அதாவது வந்து ஜாகிர் ஹுசேன் அப்படிங்கிறவரை வந்து நமக்கு தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. ஜாகிர் ஹுசேன் அவர்கள் வந்து காலமாயிருக்காரு இந்த வருஷம்தான். அவரோட இசைக்கு மயங்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு சூப்பராக தபேலா வாசிப்பார். அவர் ஒரு தபேலா எக்ஸ்பர்ட்டு. ஸோ அவரும் இந்த வருஷம் தான் காலமாயிருக்காரு. ராமோஜி ராவ், ராமோஜி ஃபிலிம் சிட்டியோட ஃபவுண்டர், அவரும் இந்த வருஷம் தான் காலமாயிருக்காரு ஜூன் மாதம் 2024 அன்றைக்கி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வால்வோ XC90 வந்து 6 பேர் கொண்ட ஃபேமிலி வந்து பெங்களூர்லேருந்து ஒரு ட்ரக் அப்படியே மேலே கவுந்து 6 பேர் இறந்துருக்காங்க. அது ஒரு பெரிய நியூஸாக இருந்தது. வேர்ல்ட்ஸ் சேஃபஸ்ட் கார்னு சொல்லக்கூடிய வால்வோ XC90 வந்து ஒரு 40 டன் கண்டெய்னர் அப்படியே கவுந்து கார் அப்படியே அப்பளம் மாதிரி நொறுங்கி 6 பேர் ஒரே குடும்பத்தார் இறந்துருக்காங்க. நம்மளும் அதை பற்றின வீடியோவும் போட்டிருப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புஷ்பா 2 வந்து ரிலீஸ் ஆச்சு இந்த வருஷம். சந்தியா திரையரங்கத்தில் அந்த படத்தை பார்க்க வந்திருக்காங்க ஒரு ஃபேமிலி. அல்லு அர்ஜுனோட வருகை அங்கே சடனாக நடந்தனால, எல்லா கூட்டமும் அங்கே வந்தனால ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து இறந்துட்டாங்க. அவங்கள பற்றி நம்ம வீடியோ போட்டிருப்போம். அந்த ஒரு இறப்பின் காரணமாக அல்லு அர்ஜுனையுமே கைது செஞ்சாங்க இந்த வருஷம். ஸோ அதுவும் ஒரு ஹைலைட்டடான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து நம்ம வேர்ல்டில் நடந்த ஹைலைட்டடான விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம் இந்த 2024. அதில் ஃபர்ஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து திரும்பவும் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்காவாக இருக்கார். அவர் வந்து கமலா ஹாரிஸ் அவர்களோட எதிர்த்து போட்டியிட்டு வந்து பிரசிடெண்ட்டாக திரும்ப வின் பண்ணியிருக்காரு. வர January 20th அன்றைக்கி அவர் வந்து பிரசிடெண்ட்டாக வந்து பதவி ஏற்கிறாரு வாஷிங்டன் DC ஒயிட் ஹவுஸில். பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப்பை வந்து கேன்சல் பண்ண போகிறதாகவும் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நிறைய இம்பாக்ட்ஸ் இந்தியன்ஸ்க்கு மேபி நடக்கலான்ற மாதிரி பேசப்படுது. ஸோ அதுவும் ஒரு ஹைலைட்டடான விஷயமா படுது இந்த 2024. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து கேன்சருக்கு எதிராக வந்து ஒரு வேக்சின் ஒன்று தயாரிச்சிருக்கிறாங்க. அது பேர் தான் mRNA. mRNAனா மெசஞ்சர் ரிபோ நியூக்ளிக் ஆசிட். அதாவது நம்ம உடம்புல இருக்கிற கேன்சர் செல்ஸுக்கு புரோட்டீன் சப்ளிமெண்ட் கொடுத்து அந்த கேன்சரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணாமல் அதை தடுக்கிற வேலையை தான் அந்த mRNA வந்து செய்யுது. ஸோ மெசஞ்சர் ரிபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படிங்கிறாங்க. ஸோ அது வந்து 2025 மக்கள் பயன்பாட்டுக்கு வரும்னு சொல்லிட்டு ரஷ்யா சொல்லியிருக்கு. ஸோ அதுவும் ஒரு ஹைலைட்டடான விஷயமா பார்க்கப்படுது இந்த 2024 ஃப்ரம் ரஷ்யா. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம WWEல ரேமஸ்டேரியோ அவரோட அங்கிளான சீனியர் ரேமஸ்டேரியோ அவர்கள் வந்து காலமாயிருக்காரு. 66 வயசு. உலகத்தில் இருக்கிற அனைத்து ரெஸ்லிங் ஃபேன்ஸுக்குமே வந்து பெரிய விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அது போக வந்து 2 ஏர்கிராஃப்ட் கிராஷ் இந்த வருஷத்தில் ஒரு பெரிய டிசாஸ்டராக பார்க்கப்படுது. ஆசர்பைஜான் ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆகி 38 பேர் உயிரிழந்திருக்காங்க. ரஷ்யாவோட செல்ஃப் டிஃபென்ஸ் வெப்பன் வந்து ட்ரிகர் ஆனனால அந்த ஆசர்பைஜான் ஃப்ளைட் வந்து கண்ட்ரோலை இழந்து கிராஷ் ஆகி 38 பேர் இறந்துருக்காங்க. ரஷ்யா அதிபர் புத்தினும் வந்து வருத்தம் தெரிவிச்சிருந்தாரு. அது ஒரு பெரிய டிசாஸ்டராக பார்க்கப்படுது இந்த 2024. அதை தொடர்ந்து ஜிஜு ஏர்லைன்ஸும் வந்து கிராஷ் ஆயிடுச்சு இந்த 2024. சவுத் கொரியாவில் முவான் ஏர்போர்ட்டில் வந்து தரையிறங்கும் போது பேர்ட் ஸ்ட்ரைக் ஏற்பட்டு லேண்டிங் கியர் வந்து ஃபங்க்ஷன் ஆகாதனால அப்படியே கீழே இறக்கியிருக்காங்க. அது போய் வந்து செவுத்தில் வந்து கிராஷ் ஆகி 179 பேர் இறந்துருக்காங்க. அதுதான் இருக்கிறதே ரொம்ப பெரிய டிசாஸ்டராக பார்க்கப்படுது இந்த 2024. 2024 இந்தியாவில் ரிலீஸ் ஆன பெஸ்ட் மூவிஸ் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து புஷ்பா 2, செகண்ட் வந்து அமரன், தேர்ட் வந்து கங்குவா, ஃபோர்த் வந்து லக்கி பாஸ்கர், ஃபிஃப்த் வந்து லப்பர் பந்து, சிக்ஸ்த் வந்து விடுதலை பார்ட் 2, செவன்த் வந்து கோட்டு, எயித்து வந்து ராயன், நைன்த் வந்து மஞ்சுவல் பாய்ஸு, 10th வந்து ஆவேஷம், 11th வந்து வாழை அண்ட் 12th வந்து கல்கி. ஸோ அந்த படமும் வந்து இந்த வருஷத்தோட சிறப்பு படமாக பார்க்கப்படுது. ஸோ 2024 பெஸ்ட் ஃபிலிம்ஸ்ன்னு சொல்லலாம் இந்த ஃபிலிம்ஸ் எல்லாம். இப்போ நம்ம ஆட்டோமொபைல்ஸில் பார்த்தீங்கன்னா 2024 பெஸ்ட் கார் லான்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாடா கர்வில் வந்து டீசல், பெட்ரோலு அண்ட் எலக்ட்ரிக் அதுவுமே லான்ச் ஆச்சு. அதுக்கப்புறம் மகேந்திராவோட த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் XEV 9e வெஹிக்கிளும் BE6 வெஹிக்கிளும் வந்து லான்ச் பண்ணாங்க. ரெண்டுமே வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஒரு நல்ல காம்படிட்டிவ் ப்ரைஸில் ஒரு சூப்பர்பான ஒரு மிஷினை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க மகேந்திரா. அதுக்கப்புறம் கியா சைராஸ் ஒரு காம்பேக்ட் SUV லான்ச் ஆச்சு. சுசுகி டிசைரோட 4th ஜென்ரேஷன் வந்து லான்ச் ஆயிருக்கு. 5-star குளோபல் என்கேப்பும் வாங்கியிருக்கு. ஸோ அதுவும் ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுது 2024. அப்புறம் ஸ்கோடாலேருந்து காம்பேக்ட் SUV கைலாக் லான்ச் பண்ணாங்க 1 liter TSI பெட்ரோல் இன்ஜினோட.
அதுக்கப்புறம் இந்த மோஸ்ட் லக்ஸரியான ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட் சீரீஸ் 2 வந்து லான்ச் பண்ணாங்க 2024ல். ஸோ அதுக்கப்புறம் வந்து தேர்ட் ஜென்ரேஷன் ஹோண்டா அமேஸ் லான்ச் ஆச்சு. அதுக்கப்புறம் டொயோட்டா கேம்ரி ஹைப்ரிடும் புதுசு லான்ச் ஆயிருக்கு இப்போது. ஸோ இதெல்லாம் வந்து ஹைலைட்டடான கார் லான்ச்சஸ் ஆஃப் 2024 நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது வந்து பெஸ்ட் பைக் லான்ச் ஆஃப் 2024 என்னென்ன பைக்ஸ்லாம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ராயல் என்ஃபீல்ட் பியர் 650. அது வந்து ஒரு ரெட்ரோ ஸ்டைல் மோட்டர் சைக்கிள், ஒரு கேஃபே ரைசர் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. அது ஒரு முக்கியமான லான்ச்சாக பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் வந்து அப்ரிலியா RS 457 ஃபுல் ஃபேட் மோட்டர் சைக்கிள், செம்ம பர்ஃபார்மன்ஸு, செம்ம ஸ்டெபிலிட்டி, செம்ம பில்டுன்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு ஃபுல் ஃபேட் ஸ்போர்ட்ஸ் மோட்டர் சைக்கிளும் வந்து லான்ச் ஆகிருக்கு இந்த வருஷம். அதுக்கப்புறம் வந்து இந்த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் பஜாஜ் ஃப்ரீடம் 125 CNG வெர்ஷனில் ஒரு மோட்டர் சைக்கிள் லான்ச் பண்ணாங்க பஜாஜ். அதுவும் வந்து ஒரு முக்கியமான பேசு பொருளாக இருந்துச்சு இந்த வருஷம் பைக் லான்ச்சில். அதுக்கப்புறம் வந்து ஹோண்டா ஆக்டிவாவோட எலக்ட்ரிக் வெர்ஷனும் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் ஒரு பேச்சு பொருளாக இருந்துச்சு. ஹோண்டா ஆக்டிவா ரொம்ப வருஷமாக ஒரு பெட்ரோல் இன்ஜினோட தான் இருந்துச்சு. இது வந்து எலக்ட்ரிக் வெர்ஷனில் வந்தது வந்து ஒரு மோஸ்ட் ஹைலைட்டடான விஷயமா தெரியுது 2024ல். அதுக்கப்புறம் இந்த ஏத்தர் ரெஸ்டான்னு சொல்லக்கூடிய இன்னொரு வண்டியை லான்ச் பண்ணியிருந்தாங்க ஃப்ரம் ஏத்தர். அதுவும் ஒரு எலக்ட்ரிக் ஃபேமிலி ஸ்கூட்டர் தான். அதுவும் இந்த வருஷம் தான் லான்ச் பண்ணாங்க. ராயல் என்ஃபீல்ட் கிட்டேருந்து நிறைய வண்டி வந்துட்டே இருக்குது பேக் டு பேக். ஸோ ராயல் என்ஃபீல்ட் கவுன் கிளாசிக் 350 ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ராயல் என்ஃபீல்ட் கவுன் கிளாசிக் 350 தொடர்ந்து பஜாஜ்லேருந்து பல்சர் NS 400 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. 2.24 lakhs ஆன் ரோட் ப்ரைஸ் கொடுத்தது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரைஸிங்கு ஃபார் 400cc. ஏன்னா டாமினார்லாம் பார்த்தீங்கன்னா 2.8 lakhs கிட்ட இருந்தது. ஸோ ஒரு நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு NS 400 டாமினார் இன்ஜின் வச்ச ஒரு வண்டி கொடுக்குறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அதுவும் இந்த வருஷம் தான் லான்ச் பண்ணாங்க. அது வந்து ஒரு பிக்கஸ்ட் லான்ச்சாக படுது 2024ஓடது. அண்ட் அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா KTM சைட்லேருந்து லேட்டஸ்ட் மோட்டர் சைக்கிள்ஸ் நிறையா லான்ச் பண்ணியிருந்தாங்க. நிறைய அட்வென்ச்சர் பைக்ஸும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் முக்கியமான ஹைலைட்டடாக பார்க்கக்கூடியது வந்து KTM 390, KTM 890, KTM 1390 சூப்பர் டியூக்கு, அதுக்கப்புறம் வந்து 1390ஓட அட்வென்ச்சர் வெர்ஷன். ஸோ இதெல்லாம் வந்து KTM லைனப்பில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது ஒரு பிக்கஸ்ட் பைக் லான்ச்சாக படுது இந்த 2024ல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக இந்த ரீகேப் 2024 வீடியோவில் வந்து எல்லாமே மோஸ்ட்டாக பார்த்துருப்போம்னு நம்புகிறேன். நீங்கள் வேறு ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக பட்டுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இந்த புத்தாண்டை செலிப்ரேட் பண்ணுங்கள். For more videos, subscribe to Balls App. I'll see you guys in the next video. Bye.